வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்ஐ மொபைல் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதில் உங்களோட ஹார்ட்வேர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுப்பீங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறக்கே வந்து ஒரு அமௌண்ட் செட் ஆஃப் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மொபைலில் ஹார்ட்வேரில் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம மொபைல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கேமரா அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டன் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அந்த 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 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலுக்காக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். அது என்ன கேமரா எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன். அந்த இந்த பக்கம் தெரியல, இந்த பக்கம் கொடுத்துருப்பேன். அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா தரப்பான வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் எம்ஐ மொபைல், அதாவது மற்ற மொபைல் எம்ஐ மொபைலில் செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா கெர்னல் வெர்ஷன் சொல்லிட்டுருக்கோம். அதாவது அபவுட் ஃபோனுக்குள்ளே போய்ட்டு கெர்னல் வெர்ஷன் சொல்லிட்டுருக்கோம். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 தடவை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து C18 சொல்லிட்டு ஒரு இது பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸோட லிஸ்ட்டுமே இருக்கும். குறிப்பாக வந்து ஹெட்செட்டு, ஸ்பீக்கரு, டிஸ்பிளே, டச்சு எல்லாமே இருக்கும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு, நம்ம லைவில் கூட ஒருத்தருக்கு இருந்தார், ஹெட்ஃபோன் ஜாக்கு வந்து இது பண்ண முடியும், அது ப்ளக் பண்ணால் வந்து ப்ளக் பண்ணேன்னு காட்டுது, ஆனால் எனக்கு அவுட்புட் வரல அப்படின்னு சொன்னார். ஸோ ஹார்ட்வேர் சைடில் இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சர்வீஸ் சென்டர் அணுகிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் தெரியாமல் போயிட்டு நீங்கள் ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணதுக்கான சார்ஜஸும் வாங்குவாங்க. ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். உங்கள் ஃபோனை வந்து ரீசெட் பண்ணிட்டு கையில் கொடுத்துருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஹார்ட் ரீசெட்டுங்கிறது உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோனை ப்ளக் பண்ண சொல்லும், ப்ளக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி எடுக்க சொல்லும். எடுத்துகிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஹார்ட்வேரில் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா பாஸ் ஆகிடுச்சுன்னா ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் நல்ல சர்வீஸ் சென்டர் ஒன்று அணுகிறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை பாஸ் ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஃபோனோட சாஃப்ட்வேர் ரீசெட், அதாவது உங்கள் ஃபோனை வந்து ஹார்ட் ரீசெட், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனில் வந்து சாஃப்ட்வேரால் ஏதாவது ஒரு பக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் பக் ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அந்த பக்கு உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு சால்வ் ஆகிடுச்சா இல்லைங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா தரப்பான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபர்தராக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அதை படுறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இடையில ஏதாவது லைவ் வந்தனாலும் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவே உங்களுக்கு விடைபெறுவது சக்தி. தேங்க்யூ.